இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னை திருவிக நகரில் கத்தியை காட்டி மிரட்டி பள்ளி மாணவிகளிடம் இன்ஸ்டா ஐடி கேட்டு மிரட்டல் விடுத்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்தி. அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்தி, இது தொடர்பான விவரங்கள். காலை வணக்கம் சரிதா. சென்னையில் பள்ளி மாணவர்களிடம் இன்ஸ்டாகிராம், அதாவது சமூக வலைதளங்களில் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வரும் இன்ஸ்டாகிராம் ஐடி எனப்படும் கேட்டு மிரட்டிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை திருவிக நகரில் பள்ளி மாணவர்களிடம் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை கேட்டு மிரட்டிய கைது செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூர் செந்தில் நகரைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் 8ஆம் வயது படிக்கும் சிறுவன் என இருவரை சென்னை திருவிக நகர் காவல்துறையினர் தற்போது கைது செய்து விசாரணை வளையத்தில் வைத்து அவர்களுக்கு தற்போது விசாரித்து வருகின்றனர். தலைமறைவாக உள்ள மேலும் ஒரு செல்போன் கடைக்காரர் உரிமையாளரை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை திருவிக நகர் காவல் நிலையத்தில் உட்பட்ட தில்லைநாயகம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணகுமார். இவரது மகள்கள் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் படித்து வருவதாக தெரிகிறது. அக்கா தங்கையான இவர்கள் இருவரும் ஒரே பள்ளியில் படித்து வருவதால் பெற்றோரின் கவனக்குறையிலிருந்து இவர்களும் சிதறியுள்ளனர். மேலும் இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற பல்வேறு சமூக வலைதளங்களில் இவர்கள் இருவரும் மிகவும் ஈடுபாடாக இருந்து வந்துள்ளனர். இதனிடையே இவர்களுடைய இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் தொடர்பு கொண்ட அதே பகுதியைச் சேர்ந்த கொளத்தூர் குமரன் நகர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் மற்றும் 8ஆம் வகுப்பு படித்து வரும் சிறுவன் என இவர்கள் இருவருமே தொடர்பில் இருந்து வந்துள்ளனர். இதனுடைய தொடர்ச்சியாக இவர்கள் இன்ஸ்டாகிராம் உட்பட பல்வேறு அந்த சமூக வலைதளங்களில் ஆசை வார்த்தை கூறியதாக தெரிகிறது. இதனிடையே சொல்லாமல் கொள்ளாமல் பெற்றோரின் கவனிப்பு இல்லாமல் காரைக்குடியைச் சேர்ந்த நபரின் ஒருவர் உதவியோடு இவர்கள் மதுரைக்கு சென்று தப்பியதாகவும் தெரிகிறது. இதனிடையே பெற்றோர் பிள்ளைகளை காணாமல் குறிப்பிட்ட பிள்ளைகளின் பெற்றோர்கள் சென்னை திருவிக நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சென்னை திருவிக நகர் காவல் ஆய்வாளர் கிருபாநிதி இவர்களுடைய செல்போன் மற்றும் ஐடிகளை உடனடியாக தொடர்பு கொண்டு இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எங்கே சென்றார்கள் என கண்டுபிடித்து உடனடியாக 16 வயது சிறுவன் மற்றும் 8ஆம் வகுப்பு வயது சிறுவனுடன் இவர்கள் 2 பேரும் ஒரே அறையில் தங்கியிருந்ததை கண்டுபிடித்து கைது செய்து இவர்கள் அழைத்து வந்தனர். தற்போது இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமாக உள்ள செல்போன் கடை உரிமையாளர், அதாவது இந்த இன்ஸ்டாகிராம் மற்றும் இந்த ஐடிகளை கொடுத்து இந்த பெண்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளுமாறு கூறிய முக்கிய நபரை தற்போது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.